ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகாபலிபுரம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இடம் பாண்டிச்சேரியிலேருந்து 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அண்ட் சென்னையிலேருந்து 56 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ரெண்டு ஊரில் இருந்துமே அங்கே போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு டிக்கெட் 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி கிருஷ்ணாஸ் பட்டர் பால் மற்றும் ஷோர் டெம்பிள் அண்டு பஞ்சரதம் சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே கிருஷ்ணாஸ் பட்டர் பால் இருக்க இடம் இருக்கும். அந்த இடத்துக்குள்ளேயே லைட் ஹவுஸ் இருக்கும். அதுக்கு செப்பரேட் டிக்கெட் 10 ருபீஸ். நெக்ஸ்ட் அங்கே இருந்து 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஷோர் டெம்பிள் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பீச்சும் இருக்கும். அப்புறம் பீச்சிலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஞ்சரதாஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அங்கேருந்து 6 கிலோமீட்டர்ஸ் டுவார்ட்ஸ் சென்னை போகிற ரூட்டில் டைகர் கேவ் இருக்கும். அதுக்கு செப்பரேட் டிக்கெட் 25 ருபீஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிருஷ்ணாஸ் பட்டர் பால் இருக்க இடத்துக்கு வருவோம். இது நேச்சராகவே பேலன்ஸ் ஆகி நிற்கிற ஒரு கல். 250 டன்ஸ் வெயிட் இருக்கும். இதோட பேர் மட்டும்தான் கிருஷ்ணாஸ் பட்டர் பால்னு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கல்லுக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. இங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரோட சிற்பம் இருக்கும். அதனால தான் இதுக்கு திருப்தி கேவ்னு பேர் வச்சுருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்க தொட்டியாக கோபீஸ் சர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கோபியர்களின் வெண்ணெய் கடைகிற தொட்டி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிரானைட் கல்லில் செய்யப்பட்ட எலிஃபெண்ட்டோட சிற்பம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கொட்டிக்கால் மண்டபம் இருக்கும். இந்த மண்டபம் துர்கைக்காக செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் இருக்க இடம் கணேஷா டெம்பிள். அதுக்கு பக்கத்தில் வராகா டெம்பிள் இருக்கும். இது பல்லவ கிங் நரசிம்மவர்மனோட காலத்தில் செஞ்சது.
அதுக்கு அடுத்து ராயகோபுரம் இருக்கும். இது விஜயநகர பீரியடில் செய்யப்பட்ட ஒரு இன்கம்ப்ளீட்டான கோபுரம். அதுக்கு அடுத்து திரௌபதிஸ் பாத்னு ஒரு தொட்டி இருக்கும். இதுக்கும் திரௌபதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இதுக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் ராக் கட் மண்டபம். இதுவும் பல்லவா கிங் நரசிம்மவர்மனோட காலத்தில் செஞ்சது. இது கடவுள் சிவனுக்காக செய்யப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் லைட் ஹவுஸ். இது ஒரு சின்ன லைட் ஹவுஸ் தான். இங்கேருந்து மொத்த வியூவும் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் ஷோர் டெம்பிள். பீச்சுக்கு பக்கத்தில் இந்த கோயில் இருக்கும்.
அடுத்து ஷோர் டெம்பிளுக்கு பக்கத்துலேயே பீச்சுக்கு போகிற வழி இருக்கும். அந்த வழியிலேயே நிறைய ஷாப்ஸும் இருக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் பீச் வந்துடும். பீச்சும் நல்ல க்ளீனான பெரிய பீச்சாக இருக்கும். அடுத்து பீச்சிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஞ்சரதாஸ்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே 5 ரதம் இருக்கும். அதாவது திரௌபதி ரதம், அர்ஜுன ரதம், பீம ரதம், தர்மராஜ ரதம், நகுல சகாதேவ ரதம்னு 5 ரதம் இருக்கும். அதுக்கடுத்து இங்கேருந்து 6 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் சென்னை போகிற ரூட்டில் டைகர் கேவ்னு ஒரு இடம் இருக்கும். இந்த இடம் ஒரு பெரிய பார்க்கு, ஒரு டாலான ராக்கும் ஒரு கேவும் இருக்கும். அப்புறம் அதை தவிர இந்த டைகர் கேவில் வேறு எந்த இடமும் இருக்காது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.